ஹை கைஸ், வெல்கம் டு ரைட் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன வேணும் பார்த்தீங்கன்னா வந்து ரோப்ளாக்ஸில் ஸ்குட் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்கலாம், லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரோப்ளாக்ஸில் ஸ்குட் கேம் சீசன் 3 தான் பார்க்க போகிறோம். நான் சீசன் 1, 2 தேடி பார்த்தேன். அது எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு கிடைக்கப்பட்டிக்கு. சும்மா சீசன் 3 நம்ம பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா பிளேயர் 96 தான் கொடுத்துருக்காங்க. மற்ற யாருக்கு பிளேயர் 456 கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பிளேயர் 302 இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டு போகிறானு கீஸ். என்னது அது ஃபன் ஃபேக்ட், உங்கள் பிளேயருக்கு வந்து ஒரு 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 ஷேப்புக்கும் ஒரு பிளேயரை எலிமினேட் பண்ணும். ஆனால் அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது நீங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு போடுறானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஸ்பான் ஆகும் கீஸ். ஸ்பான் ஆகிட்டோம். இதுவரை லாக் ஆகுது. அது ஏன் நமக்கு லாக் ஆகுதுன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இதெல்லாம் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, லாக் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்குட் கேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு லெவலே பார்த்தீங்கன்னா அந்த வெறித்தனமான அந்த இதான் இல்லை இவன் பேர் கிளாஸ் மேக்கர். இவன் தான் கிளாஸ் மேக்கரான். இந்த கிளாஸ் மேக்கரால் பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் க்ரீன் லைன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து பென்டகன், மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஹைட் அண்ட் சீக்கு, அதுவா அந்த கீசட் நைட்ஸுக்கு அதுவா போர்ச்சுகீஸ் ஜம்ப் ரோப்பு, அடுத்த கேம் கிளாஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஸ்கை ஸ்குட் கேம்னு நினைக்கிறேன். அதான் ஸ்கை ஸ்குட் கேமு. இவ்வளோ கஷ்டம், எனக்கு கடைசி வரைக்கும் போகிறது கஷ்டம். இப்போ நீங்கள் வந்து வந்துட்டீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா பிளேயர் வந்திருக்காங்க, 1 player 107 அப்படிங்கிறாங்க. அவனுக்கு என்னது கீஸ், இது ஒரு குழந்தை வந்துருக்கு கீஸ். குழந்தைய இருக்காண்டா அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க, யார்கிட்டே போய் குழந்தைய கொடுத்துட்டானு கீஸ். என்ன நடக்குதுங்க இப்போ வந்து நம்ம அந்த டோர் வழியாக போக சொல்கிறாங்க. அதெல்லாம் சுடுறானுங்க. நான் சுடுறீங்கன்னு போட்டு நான் என்னடா பண்ணேன், எனக்கு தெரியாது சார். ஃபோட்டோ எடுக்க சொல்கிறானுங்க. நம்ம ஸ்மைல் ப்ளீஸ், ஃபோட்டோ எடுறா. எடுத்தாச்சு கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது கீஸ். ஆனால் ஏதோ ஒரு குழந்தெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதான் பார்க்க ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம்லாம் அடிச்சுக்க முடியுமா? இதெல்லாம் எப்போவுமே தர கேம் கீஸ். எப்போவுமே தரது. சரி, இப்போ வந்து போக சொல்கிறானுங்க. நீங்கள் அசையாதீங்க. நம்மளை பிளேயர் 456 மாதிரி சொல்லுவோம். அசையாதீங்க, ஓடுங்க, அசையாதீங்க, ஓடுங்க. ஐயோ, இந்த நேரம் ஓடனால செத்துருவாங்க. சரி, என்ன தம்பியாச்சு அவன் என்ன கீஸ் அப்படி ஒரு மாதிரி ஓடுறான். பார்த்து அசையாதீங்க. யாருக்கு பிளேயர் 456 கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஓடுறா. ஐயோ, போச்சுரா. ஓடு, போ சீக்கிரம் போ. யூ ஹவ் ஃபெயில் டு கம்ப்ளீட் த சேலஞ்ச். செத்துட்டோம் கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரெட் லைட் க்ரீன் லைட்லேயே செத்துட்டோம். அது பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை பாட்டு பாடணும்ல, அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா விளாட போகிறோம் கீஸ். இந்த வாட்டி பக்காவாக வந்துட்டேன் கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம்ல அது வேறு விண்வெளி காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள், விண்வெளி. இந்த வாட்டி நமக்கு என்ன பிளேயர் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த இருங்கடா இதெல்லாம் போடாதீங்க. நமக்கு இந்த வாட்டி என்ன பிளேயர் 456 அதை கொடுங்க. புக்கில் கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிடுவோம். பிளேயர் 361. பிளேயர் 456. யாருக்கு பிளேயர் 456 கொடுத்துருக்காங்க? 456 யார்கிட்டுமே இல்லை. நம்ம பிளேயராக இருக்கணும், பிளேயராகவே இருப்போம். நம்ம வந்து பிளேயராக ஆடிடுவோம். நம்ம இந்த கேம் வந்து ஒரு ஒரு டோர் வழியாக போக சொல்கிறானுங்க. இந்த டோர்ரா சீக்கிரம் என்னடா நடக்குதுங்க? என்னடா அது, என்ன கேஸ் நடக்குதுங்க? யாரா அவன் எட்டி பார்த்துட்டு இருக்கான்? திருட்டு. ஐயோ, கரெக்டாக 0 செகண்ட் வரும்போது வெளியே வந்துட்டு என்ன ஆச்சுன்னு வேறு தெரில. அது திருட்டு போய் எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா என்ன ஆச்சுன்னு தெரில. திருட்டு போய் எட்டி பார்த்துட்டு இருந்தான். இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில. உள்ளே போயிட்டோமா என்னன்னு வேறு தெரில. சீக்கிரம்டா. பிளேயர் 456 எவனோ இருந்தாங்க கீஸ், பார்த்தேன். இல்லை, நம்ம பிளேயர் 48 456 யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரில. சரி, இப்போ வந்து வெல்கம். நான் உங்களுக்கு இங்கே வரவே ஸ்குட் கேம் எக்ஸ்க்கு. அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களாம்
வந்து ஒரு சேலஞ்சில் இருப்பானுங்கிறானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவன் தான் கிளாஸ் மேக்கர் போல இருக்குது. இவன் பேர் அமீர். அவனுக்கு வந்து அவங்களுக்கு தெரியுமா நம்ம எந்த கிளாஸ் ரியல் ஃபேக்குன்னு. ஃபஸ்ட்டு கேம் கிரேட் லைட் க்ரீன், ரெண்டாவது கேம் பார்த்தீங்கன்னா வந்து இது பென்டாகலனா அது 6ல் கிரேஸு. இது பார்த்தீங்கன்னா வந்து மிங்கிள் கஷ்டம் கொஞ்சம். மூணாவது பார்த்தீங்கன்னா -1 ராக் பேப்பர் சிசர் -1. அது இந்த கேம் கிளாஸு. அடுத்து இந்த கேம் ஸ்குவிட் கேம். அதாச்சும் அந்த 3 பேர் எலிமினேட். ஸ்குவிட் கேம் 3 ஸ்குவிட் கேம் சீசன் 3 என்னது புதுசாக ஏதோ பிளேயர் பிறந்திருக்குங்க. அப்படி பிளேயர் 81 அது யார்கிட்ட போய் தயவுசெஞ்சு ஏன்ட்ட நல்லா இல்லை ஏதோ பொறுக்கினே அவனோட போய் தந்துருக்காங்க. ஏன்டா பொறுக்கிட்ட போய் குழந்தைய தெரியுங்க. நமக்குலாம் வெக்கமா இல்லை. பொறுக்கிட்ட போய் குழந்தைய தரானுங்க. அறிவே கிடையாது. பொறுக்கிட்ட போய் குழந்தைய தரானுங்க பாருங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கணும். இருக்குன்னா தள்ளிக்கோங்க. ஃபஸ்ட் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அப்பாடி ஃபோட்டோ எடுத்துட்டானுங்க ஈஸ். பார்த்தீங்கன்னா வந்து ரெட் லைட் க்ரீன் லைட் தான் விளாட போயிட்டு இருக்கோங்க ஈஸ். அந்த கேமில் தோற்றக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த பாட்டு இப்போ என்னென்னா எனக்கு சரியாக கேட்கலையா, அதனால இப்படி ஆயிடுச்சு கீஸ். பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ரெட் லைட் க்ரீன் லைட் வந்துட்டோம் கீஸ். காம்பரன்ஸ் இப்போ வந்து இல்லைங்க. ஐயோ போடி பொசுக்கு ரெட் லைட்டுன்னு சொல்லிடுச்சு கீஸ். பயமாயிருச்சு எனக்கு. இப்போ போதும். க்ரீன் லைட். ஐயோ போடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சீக்கிரம் இல்லை அப்படிதான் நல்லா. ஓய் போடி இல்லை அப்படிதான் இப்படியே போயிட்டு ஆளா முடிச்சிடலாம். ஐயோ பயமா இருக்கு எனக்கு வேற செத்துக்கிட்டே இருக்கானுங்க. அப்படிதான் அப்படியே போயிடலான்னு தோணுது எனக்கு. எலிமிட் ஆயிராதரா. அவ்வளோதான் இப்படி தான். எஸ் நான் வந்துட்டேன். எஸ் காயின்ஸ் தரானுங்க, காசு தரானுங்க கீஸ். நமக்கு காசு தரானுங்கல்ல. அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் ரெட் லைட் க்ரீன் லைட்டு நான் கேமே முடிச்சிட்டேன். நான் தூக்கிட்டு போக முடியுமாண்ணா? தம்பி தூக்கிட்டு போவாண்ணா. இத்தனை நான் தூக்குறேன். இங்கே என்னது ஓகேவா? நான் தூக்குறேங்க. அவன்கிட்ட கேட்டால் இவன் தான் கிளாஸ் மேக்கர் ஈஸ் அமீர். கிளாஸ் மேக்கர் பிளேயர் 436 5-6 எவன்ட்டே தர மாட்டிங்களா? பிளேயர் 436 இருக்கான். சரி இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து லாபிக்கு போக போகிறோம் அப்படிங்கிறானுங்க. சீக்கிரம் லாபிக்கு கூப்பிட்டு போங்கடா. நமக்கு பிளேயர் 48 கொடுத்துருக்கானுங்க ஈஸ். இப்போ வந்து 15 பிளேயர் அதில் போன கேமில் எலிமினேட் ஆகிட்டாங்களாம். அதனால் இப்போ வந்து எவ்வளோ 15 ரூபா வருமா? 15 ரூபாலாம் இருக்காது. ஒரு 170 இது வந்துருச்சாங்க ஈஸ். சரி இப்போ வந்து எங்கே போகிறோன்னா இப்போ கேமை நிறுத்தணுமா ஓட் பண்ண கேட்குறாங்க. நம்ம கண்டினியூ ஜஸ்ட் ஒரு கேம் தான். ரோப்ளாக்ஸில் உள்ள கேம் தான். நான் கண்டினியூவே கொடுத்துருவேன். என்னடா அது என்ன இத்தனை பேர் என்னடா கேமை வந்து ஆடக்கூடியது. டேய் நீங்கள் என்ன உங்களுக்குலாம் ஜீகுன்னு நினப்பா அந்த சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கேமை ஏற்கனவே விளாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி பாருங்கள் கேம் நிறுத்துறானுங்க. ஏண்டா ஜஸ்ட் இது ஒரு கேமு ஈஸ். எனக்கு பயமாக இருக்குது ஈஸ். எனக்கு கடைசி வரைக்கும் போய் இன்னும் கேமை நிறுத்திடுவாங்களான்னு எனக்கு பயமாக இருக்குது. அது ஒரு சீன் போடுறானுங்க. நான் தான் ஜீகுன்னு, நான் தான் வந்து அது இதுன்னு சொல்லி சீன் போட்டுருக்கானுங்க பாருங்களேன். இவ்வளோ இதுக்கு இது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்மளை அடிக்கிறவங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப டாப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லக்கு. ஏன்னா டாப்புக்கு போயிட்டீங்கன்னா இவங்க வரத்துக்குள்ளே நம்ம கீழே குதிச்சிடலாம். இப்படியே டாப்புக்கு போய் சர்வே ஆகிட்டோன்னா நல்லது. நமக்கு இன்னும் யாருமே நம்மளை அட்டாக் பண்ண வருது. எம்மா எனக்கு எதுவும் தெரியாதுமா இன்னும் இதெல்லாம் அட்டாக் பண்ண வராங்க. நம்மளுக்கு எம்மாலாம் விட்டுருங்க, என்னை விட்டுருங்க தயவு செஞ்சு. யாரா நீங்களா புதுசாக வந்துட்டு இருக்கீங்க? சீனம் போ. தப்பி இன்னும் கொஞ்சம் 15 செகண்ட் தான் இருக்குது. 15 செகண்டில் தப்பிச்சிடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. தப்பிச்சிடலாம். செத்திக்கிட்டு போயிடாதரா. இது என்ன பண்ணுன்னே தெரில. திருப்பின அந்த ரெட் லைட் க்ரீன் லைட்லாம் வேறு ஒரு பிளேஸோட ஆரம்பித்து அப்பாடி முடிஞ்சுதா. குத்திக்கோங்கடா என்ன. சரி இப்போ வந்து நீங்கள் லாபியில் வந்து மூவ் ஆகிடுவீங்கடா. லாபியில் தான்டா அடி இருக்கும். என்னது ஏண்டா இதுலேயே 6 பிளேயர் எலிமினேட் ஆகிறீங்களா? ஏண்டா அது ஈஸியாக கண்ணாமினான்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். மேலே போய் தங்கியிருந்தோம்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து $70 பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம ஃபோட்டோ எங்கே இருக்குது? நம்ம ஃபோட்டோ இதில் இல்லவே இல்லை.
இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணாவா எண்ட் பண்ணாவா கேட்குறேன் வேண்டா. உங்களுக்குலாம் ஜீகுன்னு நினப்பு பாருங்களேன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்போ வந்து நிறைய பிளேயர் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூ பண்ண தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த நியூப்ஸ்லாம் என்னால் என்னை கொல்ல முடியாதுன்னானுங்க. நீங்கள் பெரிய இவன் வந்துட்டு இருக்கான் பாருங்களேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடும் ஃபோட்டோ வந்து சீரமோ ஏன்னா இது இவ்வளோ பொறுமையாக போகுது பாருங்களேன். ரொம்ப பொறுமையாக போகுது. இப்படி போயிட்டு இந்த வாட்டி மேலே தான் போகுது. பைத்தகோரியன் அது என்ன வராது பைத்தகோரியன்னா மேக்ஸ் இது கொடுத்துறாதீங்க. இது இந்த லெவலுக்கு 6 lakhs ரேஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெல்கம் டு பைத்தலோன் நம்ம வந்து அட்லீஸ்ட் 5 பேர் இருக்கணுங்கிறானுங்க. யாராச்சும் 5 பேர் வாங்கல கரெக்டாக 5 இன்னும் அதுக்குள்ளே தான் போய் இருக்கணும் கீஸ். தம்பிங்களா இருங்க இசுக்குள்ளே இதில் அதிகமாக இருக்கானுங்க. இதில் தான் கீஸ் இருக்குங்க. இருங்க இது கூட நம்ம வந்துடுவோம். 2 பிளேயர் தான் வந்திருக்கோம். அவங்க பிறகு 5 வந்துருச்சு. எப்போ இங்கே வாங்கடா இல்லை இங்கே வாங்கடா இங்கே ஒருத்தன் வந்துட்டான். தம்பி வாங்க தம்பி இந்த கேம் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறானுங்க. குட் லக் அப்படிங்கிறானுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேம் எடுத்துப்போம். என்னது ஐயோ கீஸ் இந்த கேம்லாம் எனக்கு செட் ஆகாதுடா. இந்த கேம் நான் எடுத்துக்கிறேன். என்னது இதுவும் எனக்கு செட் ஆகாதுடா. இந்த கேம்லாம் எனக்கு செட் ஆகாதுடா. இந்த கேம் தானே எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்பா உங்களுக்கு இது என்ன கேம்னு தெரில. ஏன்னா இப்படி ஓடுறோம் கேவலமாக இருக்குடா ஓடுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு யார் கேம்ஸ் ஆரம்பிக்க போது தெரில. இதோ ஒரு பொண்ணு தான் கேம் ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒருத்தர் முடிச்சிட்டா கூட அவ்வளோ சோழி முடிஞ்சிடும். ஒருத்தர் தப்பாக கேம் ஆண்டா கூட அவ்வளோ சோழி முடிஞ்சிடும். சீக்கிரம் தம்பி ஓடு தம்பி சீக்கிரம் வீசுறா எரிடா டே ஒழுங்கா போட்டு சொல்லடா. ஐயோ அவன் ஒழுங்கா போட மாட்டே. டே ஆனாண்டா ஒழுங்கா போட்டுடுறா ப்ளீஸ்ரா. இப்படி ஒழுங்கா போட்டுடுறா. எடுத்து எங்கேதாச்சும் வீசாதடா. எனக்கே அடுத்து இன்னொரு கஷ்டமான கேம் மாதிரி இருக்கு. அவன் எடுத்து இன்னைக்கு சிங்கடோ வீசிட்டு இருக்கான். ஒன்றுக்கு போக வச்சுடாதடா. அந்த இதில் வரும்ல இந்த கேம் ஸ்குட் கேம் அந்த சீசன் 2ல் ஒருத்தர் ஒன்றுக்கு போயிடுவாங்கல்ல பயத்துலேயே அது மாதிரி ஆக்கி விட்டுறாதடா. ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நமக்கு தான் கேமு. நமக்கு தான் பார்த்து ஆடிடணும். வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே ஒன்று த்ரோ மறுபடியும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுப்போம். எடு ஃபஸ்ட்டு இதை எடுப்போம். அதை எடுத்துகிட்டு இதை எடுத்து இல்லை ஃபஸ்ட்டு இது எடுப்போம். ஃபஸ்ட்டு இதை எடுத்து இதெல்லாம் எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு அதையும் எடுத்துகிட்டு இல்லை இது எதையாச்சும் நிறுறா. அதை எடு ஒருத்தன் எவனாச்சும் ரெக்வஸ்ட் அனுப்பிட்டு இருக்கான். முடிச்சிட்டோம் கேமை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னா வந்து ஹேண்ட் ஓவர் டே ஏண்டா அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு வர தெரில. ஏதாச்சும் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு ஏதோ எவன் தெரில பிச்சைக்காரனா எவன்கிட்ட போய் கொடுத்துருக்காங்க. பிளேயர் 78 நினைக்கிறேன். அவன்கிட்ட போய் கொடுத்துருக்காங்க. சரி பம்பரை விட்றான் போல சீக்கிரம் பம்பரை விட சீக்கிரம் ஃப்ரண்ட் மேன் மாதிரி பண்ணிட்டு பம்பரை சீக்கிரம் விடு. பம்பரை விட்றா. இவன் பாருங்க அவங்க பாருங்க இவங்களாம் ஓட்டிங்லாம் பாருங்க எல்லாம் கேமை நிறுத்தணுங்க. ஜீகுன்னு நடப்பு பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது அது ஏதோ டியூஷா அந்த அவன் தான் கேம் விளாடணும். சீக்கிரம் தம்பி இந்த கேம் கீஸ் அந்த ஹீரோ ஆடுவான் அந்த கேமு பார்த்து ஆடிடுறா ப்ளீஸ்ரா. கொஞ்சம் நிறைய டைம் இருக்குது. பொறுமையாக பண்ணு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் அவசரம் பண்ணி போச்சுரா. இல்லை முடிச்சிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கீஸ். முடிஞ்சிருச்சு கீஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த கேம் 6 lakhs ரேஸ் முடிச்சிட்டோம். அடுத்து எங்கிட்டு போகிறோம்னு தெரில. இவங்க எவங்க கூட டான்ஸ் ஆடுவோம். டான்ஸ் வரியா யாராச்சும் வரீங்களா? இவங்க என்ன இது இந்த டான்ஸ் ஆடுவோம். நான் தான் தானோஸ் எவனாச்சும் இன்னொரு டான்ஸ் இருக்குமே. இந்த டான்ஸ் எங்கே இருக்குது? ஓடுங்க அங்கே இவங்க கூட இந்த டான்ஸ் ஆடுவோம். அது டானோஸ் ஆடுவானே அந்த டான்ஸ் ஆடுவோம். அவன் என்ன இது எங்கிட்ட ஓடிட்டு இருக்கான். என்னன்னு தெரியல இப்படி ஓடிட்டு இருக்கானுங்க. இந்த டான்ஸ் யார் கூட ஆடுறது? என்ன எல்லாம் அங்கேயே சுற்றிட்டீங்க. கொஞ்சம் கிட்ட வாங்கடா. இங்கே ஒரு டான்ஸர் விடலாம். அந்த டான்ஸ் ஆடுவோம். இந்த டானஸ் கூட வந்து இவன் கூட இன்னொருத்தன் கூட ஆடுவான். அவன் கூட ஆடுவோம். இவன் கூட ஆடுவோம். தம்பி வா தம்பி இந்த டான்ஸ் ஆடுவோம். வெயிட்டிங் ஃபார் அனதர் பிளேயர் டு ஜாயின். வாடா விளாடும். தானோஸ் மாதிரி ஆடுவோம்டா. இந்த டான்ஸ் எவனும் வரமாட்டேங்கான். வாடா தம்பி நீ வா தம்பி ஆடுவோம். இந்த டான்ஸ் ஆடுவோம். எவனும் வரமாட்டேங்க கீஸ் பாருங்களேன். இவன்டாங்க அவன் வராங்க கீஸுங்க. தம்பி வா தம்பி ஆடுவோம். வா
வாங்க சூப்பராக இருக்குல்ல. இருபது தம்பி அவசரப்பட்டு வந்துட்டேன். வா திருப்பி ஆடுவோம். சூப்பராக இருக்க பார்த்தீங்களா டான்ஸை பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த தேவனோஸ் அடுத்து இன்னொருத்தனை ஆடுவான், அந்த டான்ஸை நம்ம ஆடிட்டு இருக்கோம். இப்போ சூப்பராக இருக்குல்ல டான்ஸு, நல்லாயிருக்கு. சரி இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம கொஞ்சிங்கன்னா லாபிக்கு திருப்பி ரிட்டன் ஆக போகிறோமா. ஹசினோட இடம் அது யோசிச்சா பார்க்காம விட்டோம். இவங்க கூட டான்ஸ் ஆடுறோன்னு போய் பார்ப்போம். இப்போ போய் பார்க்க முடியுமான்னு தெரில. சும்மா போவோம். அதுக்குள்ளே இன்னும் இல்லை 2 பேர் எப்படி செலிமிட்டாங்க. ஒரு குரூப்பில் 5 பேர் இருப்பானுங்க. அப்போ 5 பேரில் செத்தாகும் என்னன்னு தெரில. ஏன்னா அந்த இந்த தப்பாக கேம் விளாண்டவனை மட்டும் கொள்ளுவானுங்க போல இருக்குது. நல்லா தான் இருக்குது ஆப்ஷனு. இங்கே நம்ம கேமை கண்டினியூவே கொடுத்துருவோம். ஐயோ ஐயோ கேம் நிறுத்திடாதீங்களா. ஐயோ பாடி முடிஞ்சிருக்கிறேன். நல்ல வேலை கேம் நிறுத்தலை. கேம் ஒழுங்காக கண்டினியூவே கொடுத்துருவாங்க. நிறுத்திருந்தாலும் ஆனால் சோழி முடிஞ்சு கடைசி வரைக்கும் போயிருந்துக்க முடியாது. ஆனால் அவன் ஃபோட்டோவை போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா போயிடும் கேம். நெக்ஸ்ட்டு கேமுக்கு போய் எங்கே போகணுன்னு தெரில. இன்னும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு அடுத்த கேம் என்னது கேஸுது எதுவும் தெரில. ராக் பேப்பர் சிசர் -1 நினைக்கிறேன். அந்த கேம் நல்லா ஈஸியாக ஆடிடலாம். நல்லா மிங்கிள் கீஸ் இந்த கேம் நல்லா தான் இருக்கும். மிங்கிள் அதில் போடுவாங்களா தூம அது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து எத்தனை பேர் ரூமில் இருக்க முடியும், ஒரு ரூமில் இருக்குன்னு தான் தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூமில் ஒரு கரெக்டான அமௌண்ட்டோட பிளேயர்ஸோடு இருக்கணுமா. அது எத்தனை பேர் இருக்குன்னு தான் தெரில. ஆடுது கீஸ் பாட்டெல்லாம் போடுறாங்க. நல்லா இருக்கே பாட்டு. 1% ஒரு ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கணுமா. சார் ரைட்ரா போட்டு வேறு இருக்கு பாட்டு. அப்படியே வருங்க இங்கே இன்னும் தானே இருங்க. இந்த போட்டு நல்லா இருக்கு பார்த்தீங்களா. ஓடு 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 இதுக்குள்ளே இது ரூமில் எத்தனை பேர் இருக்கணும். லாக் ஒரு ரூம்லாம் 3 பேர் இருக்கணுமா. இருறா ஐயோ இருக்கடா நானும் வந்துக்கிறேன்டா எலிமினேட் ஆகிட போகிறேன்டா. அடுத்து பிளேயர் 48 எலிமினேட்டட். இருடா ஐயோ தோறடா அப்படியே லாக் போடுங்களா. அப்படி லாக் போட்டாச்சு அவ்வளோ லாக் த டோர் லாக் த டோர் அவ்வளோ லாக் போட்டாச்சு அவ்வளோதான்டா. 3 பேர் இருக்கும். இப்போ சேஃப்டியாக இருக்கும். பாட்டு சூப்பராக இருந்துச்சு கேஸ். ரொம்ப எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாங்கடா ரூம்குள்ளே வந்து டான்ஸ் ஆடுவோம். சூப்பராக இருக்குல்ல டாட்டு. அவங்களாம் அடிச்சுட்டு இருக்கானுங்க கேஸ், எல்லாரும் கொண்டுட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ முடிஞ்சிருச்சு போல இருக்குது. முடிஞ்சிருச்சு கேஸ். மறுபடியும் இந்த தடவை 2 பேர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருந்தாலும் பாட்டு ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு கேஸ். இன்னும் பாட்டு போடல. சீக்கிரம் போடுங்களா பாட்டை. போட்டானு கேஸ். வர்ற பாட்டை இந்த ரூமில் ஒரு ரூமில் எத்தனை பேர் இருக்கணும். ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர். எம்மா இங்கே வா எதுக்கிட்ட வந்து தொலைச்சா. ஐயோ கைஸ் ஐயோ அடப்பா என்னை ஏமாற்றி அவங்க 2 பேர் இருந்துக்கிட்டானுங்க. ஐயோ தம்பி இங்கே உள்ளவா பாடி வந்துட்டோம். லாக் போடு உள்ள லாக் போடு அவ்வளோ லாக் போட்டாச்சு. இது ஏதோ கிம்மி ஆயாவுன்னு ஏதோ பொண்ணு வந்துருக்கு கீஸ். எப்போ வந்துட்டோம் சாமி அவ்வளோதான். வேறு லெவலில் இருக்கு. ஆனால் த்ரில்லிங்காக இருந்துச்சு கேஸ். அது சத்தியமாக மிங்கிள் தான் இருக்கல ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்குது. ஏன்னா அதில் எல்லா பிளேயரும் நினச்ச மாதிரி சர்வே ஆக முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் அது ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி போகணும். ஒரு மாதிரி இந்த கேமே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும் அந்த மிங்கிள். ஸோ அதான் வேறு லெவலில் இருக்குது கேஸ். இப்போ ரவுண்ட் 3 இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கணும். வேறு யாருமே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ஈஸி தான். ஏன்னா அதனால பிளேஸ் இருக்கிறாங்க. பாட்டை போடுறாங்க பார்த்தீங்களா. இங்கே பாட்டை போடணும். வர்ற பாட்டை உள்ள போ. இன்னும் 3 பேர் இருக்கணுமா. தம்பி இரு நான் இருங்கடா கதவை திறங்கடா. எப்பா லாக் பண்ணுங்கடா. 4 பேர் இருக்கணும். கதவை திறங்கடா 4 பேர் இருக்கானுங்க. ஐயோ போயிட்டானுங்களா. தம்பி இங்கே வாங்க 4 பேர் லாக் பண்ணுங்க. ஏன்டா 3 இத்தனை பேர் வரீங்க. ஐயோ போச்சுரா நம்ம எலிமினேட் ஆனோம். இங்கே வாங்க எல்லாம் இங்கே வாங்கடா. ஐயோ போச்சுரா போச்சு செத்துட்டோம். போச்சா எலிமினேட் எல்லாம் செத்துட்டானுங்க. குரூப்பாக வந்து எல்லாம் செத்துட்டானுங்க கேஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்மளால் சர்வே ஆக முடியல. ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சர்வே ஆக ட்ரை பண்ணுவோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். அடுத்து தெரிஞ்சுக்கலாம். பாய்.